சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மனோஜ வந்து விஜயா பயங்கரமா கவனிச்சுட்டு இருக்காங்க. "டேய் நீ இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணணும்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு, "அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய கிளையண்ட் வரப்போறாங்கம்மா. அவங்க கிட்ட மட்டும் நான் இந்த பிஸ்னஸ்ல ஜெயிச்சுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், கோடிக்கணக்கான ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஊர்ல இருந்து பாட்டியும் வேற வந்துடுறாங்க. பாட்டி இருந்துட்டு முத்துவை வந்து கூப்பிடுறாங்க. முத்து வந்த உடனே, "டேய் நீ வாழ்க்கையில் இன்னும் பெருசாக போகணும்னா இன்னும் நிறைய காரெல்லாம் வாங்கணும், பெரிய ட்ராவல்ஸ் வைக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் பாட்டி, நான் அப்படி தான் பண்ண போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாத்த, இவங்களுக்கெல்லாம் இதுதானே தெரியும். ஆனால் மனோஜை பாருங்க, பெரிய பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் இவங்க சாதாரண டிரைவரு, பூ கட்டுறவங்க தானே" அப்படின்ற மாதிரிலாம் விஜய் இருந்துட்டு முத்துவையும் மீனாவையும் ரொம்பவே தப்பாக வந்து பேசுகிறாங்க. பாட்டி இருந்துட்டு, "நீனும் திருந்தவே இல்லையா? நீ எல்லாம் எப்போ தான் திருந்த போகிற? இப்படி அவங்கள மட்டம் தட்டிகிட்டே இரு. இவங்க தான் உன்னை மிதிச்சுட்டு மேலே ஏறி போக போகிறாங்க. நீங்கள் கீழே தான் இருக்கணும். உனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்கள மனோஜ் மட்டும்தான் உனக்கு எல்லாமே. ரவி வந்து அவன் திறமைசாலி. அவன் எப்படினாலும் மேலே ஏறி வந்துடுவான். முத்து அத்தை விட திறமைசாலி. நீ என்னைக்கு முத்துவை பற்றி தெரிஞ்சுக்க போறியோ அன்றைக்கி நீ ரொம்பவே வருத்தப்பட போகிற" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "ஆமாம் பாட்டி, சில உண்மைகள்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு பிரம முடிச்சிருக்க.